அவர் என்ன சார் தூங்கி எழுந்தது எங்கள் அண்ணன் பாவம் அமித்ஷான்னு பல கட்சியில் பல பிரச்சனை ஓடுதுண்ணே. என்னன்னா எடப்பாடிக்கு அமித்ஷா பிரச்சனை, தாவேகாவுக்கு திரிஷா பிரச்சனை, எங்களுக்கு மக்கள் பிரச்சனை. ஏன்னா இது ஒரு சப்ஜெக்ட் ஆனது. நான் என்ன சொல்கிறேன், யாரு சார் நான் ஒன்றும் தப்பாலாம் சொல்ல மாட்டேன் சார். ஏன்னா அது வந்து தேசிய தலைவராக அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திர கோடிட்டு காட்டின வேர்டு. அதையே பப்ளிக்கில் பேசும்போது நான் இங்கே சபையில் பேசுகிறதுனால ஒன்றும் தவறு இல்லை. நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. அதுக்கெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை. தனிப்பட்ட விஷயங்களை பேச வேண்டியது, இது வந்து தனிப்பட்ட விஷயங்களை பேச வேண்டியது. ஒரே ஒரு நிமிஷம், இது விவாத பொருள். அதனால் நான் இதை பேசியே தான் தீரலாம். ஒன்றும் தவறலாம் கிடையாது. எங்களுக்கு அவங்கவுங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். அதனால் நான் கோடிட்டுக்கு உதாரணத்தையும் காட்டுறேன். நான் கேட்குறது ஒன்று அண்ணன்ட்ட, இப்போ ஓபிஎஸ்சி எங்கள் பகுதிக்கு வந்ததில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? செய்கூலி சேதாரம் இல்லாமல் அவர் யார் அதிமுகவிலேருந்து வெளியில் வந்தாலும் இது என் தாய் வீட்டு கழகம்னு சொல்லி ஒட்டுமொத்த பேரும் வந்து சேர்ந்தா நாங்கள் யார் சார் வேணாங்கிறோம்? யாரை வேணாலும் அனுப்புங்க, எக்ஸப்ட் எடப்பாடியை தவிர மொத்தமாக வந்து சேருங்க, கலைச்சிட்டு வந்து சேருங்க. நாங்கள் வேணானே சொல்லலையே. எதுக்கு ஓபிஎஸ் ஒரு சப்ஜெக்டா வச்சு பிரச்சாரம் பண்ண போறாரு சார்? நான் சொல்றேன், அவர் நல்லா பிரச்சாரம் பண்றாரு சார். நாங்கள் அவரை நிறைய பயன்படுத்த போகிறோம்.